எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம அரசியையும் ராஜியும் மட்டும் விட்டுறாங்க. மற்றவங்க எல்லாத்தையும் நாங்கள் ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடணும் சொல்லிடுறாங்க. எல்லா பேப்பரும் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்கும்போது எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு பாண்டியன் கேட்குறாங்க. உங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், இங்கே எங்களால் வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. கோமதியை மட்டும் விட்டுருங்க அப்படின்னு பாண்டியன் சொல்லும்போது அதெல்லாம் விட முடியாது அப்படின்னு ஜெயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மீனா நம்ம ராஜியும் அரசியும் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பழனி நான் பாதுகாப்பாக இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சக்திவேலும் முத்துவேலும் அரசிக்கும் ராஜிக்கும் ஆறுதல் சொல்லிட்டு அங்கேருந்தே கிளம்பி வராங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜெயிலில் போய் எல்லாத்தையும் தனித்தனியாக வந்து அடைச்சிட்றாங்க. நம்ம கோமதி ஜெயிலில் இருக்கிறத நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. பார்க்கக்கூடாத இடத்தெல்லாம் பார்க்குறனே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. நம்ம பாண்டியன் நம்ம கூட தாங்கிடலாம், கோமதி என்ன பண்ண போகிறாளோ, அவளுக்கு வேறு உடம்பு சரியில்லை அப்படின்னு கோமதியை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம கோமதிக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குது. நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கீழே மயங்கி விழுந்துடுறாங்க. கோமதிக்கு என்னாச்சுன்னு அடுத்த ஒரு எபிசோடை நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.